மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல். அது எந்த தகவல்? மக்கள் அனைவருக்குமே ரூபாய் 50,000 வந்து பார்த்திங்கன்னா நமது தமிழக அரசு மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். எதற்காக, யாருக்கெல்லாம் இது வந்து வரும் அப்படின்றத பொறுத்துன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அனைவருக்குமே 50,000 நிச்சயம் உள்ளது. அது யாருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன இருந்தால் உங்களால் அந்த 50,000 பெற முடியும் என்பதையும் தெளிவாக காண்போம். மக்களே, உங்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும். கட்டாயமாக அந்த வீடு உங்களுடைய வீடாக இருக்க வேண்டும். வாடகை வீடாக இருக்கக்கூடாது. அதாவது வீடு உங்களுடையதாக இருந்து அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தி மேற்கூரையை நிறுவ மத்திய அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் கூடுதலாக 20,000 மாநில அரசின் மூலதன ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதனால் 1 கிலோவாட் சோலார் மேற்கூரை நிறுவ ஆகும் ரூபாய் 1,00,000 செலவில் பயனாளி ரூபாய் 50,000 மட்டுமே செலுத்தினால் போதும். நமது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் இணைப்பு உள்ள உள்நாட்டு நுகர்வோர்கள் மற்றும் இதற்கு தகுதியானவர்கள் தேசிய சோலார் போர்ட்டலில் பதிவு செய்து இணையதளத்தில் விண்ணப்பித்து இச்சலுகையை பெறலாம். அதாவது மக்களுக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரையில் சோலார் பேனல் திட்டத்தின் மூலம் உங்களுக்கு ரூபாய் 50,000 வந்து மானியம் தொகையாக தமிழக அரசு மற்றும் மாநில அரசு 2 அரசுகளும் தெரிவித்துள்ளது. இதற்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி உங்களுக்கு கரண்ட் வரும். அது உங்கள் வீட்டிலேயே. இதற்கு வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1,00,000 ஆகும். ஆனால் அதற்கு 50,000 மானியமாக தருகிறது நமது மாநில மற்றும் தமிழக அரசு. 2 அரசுமே 50,000 தொகையை மானியமாக தருவதால் நீங்கள் வெறும் 50,000 கட்டி உங்களுடைய சோலார் பேனல் திட்டத்தை உங்கள் வீட்டில் மேற்கூரையில் பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், எந்த லிங்கில் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த மாதிரியான அரசியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சுட சுட அரசியல் களத்தை பற்றி நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். அதிலும் குறிப்பாக தவேக, அதிமுக இரு கட்சிகளும் கூட்டணி பற்றி மிக டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஆலோசிக்கலாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அத்துடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.